பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். முந்தினவைகளை நம்மளுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம நினைக்கக்கூடாது, எல்லாவற்றையும் நம்ம மறக்க வேண்டும். பூர்வமானதை நம்மளுடைய வாழ்க்கையிலே சிந்தனை பண்ணக்கூடாது. என் வாழ்க்கையில எந்த காரியங்கள் நடந்தது, என்னை எல்லாரும் ஏமாற்றி விட்டார்கள், நான் நம்பினவர்களே என்னை முதுகினால் குத்தினார்கள் என்று இதை குறித்து நீ சிந்தனை பண்ணினால் உன் வாழ்க்கையிலே ஒன்றுமே நடக்க போறதில்லை. நடந்தது எல்லாவற்றையும் நன்மைக்கென்று நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையை நம்மளுடைய வாழ்க்கையில இனிமேல் நடக்கிற காரியங்களை நம்ம தேவனிடத்துல ஆலோசனை கேட்டு ஒரு ஆலோசனை பிரகாரமா நம்மளோட வாழ்க்கை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தால் கண்டிப்பாக தேவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். 19வது வசனத்தில், இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன். முந்தினவைகளை நினைத்து கொண்டிருந்து பூர்வமானதனை சிந்தித்துக் கொண்டிருந்தால் நம்மளோட வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஒண்ணுமே பெற முடியாது. நம்ம எல்லாவற்றையும் தேவன்கிட்ட சொல்லுகிற பிள்ளைகளாக, தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கிற பிள்ளைகளாக, தேவனிடத்தில் ஞானத்தை கேட்கிற பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக நாளுக்கு நாள் தேவ ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். இனிமேலே நம்மளோட வாழ்க்கையிலே ஆசீர்வாதமும் புதிய காரியத்தை நம்மளோட வாழ்க்கையில நடக்க வேண்டுமானால் நம்ம முந்தின வாழ்க்கையும் எல்லாவற்றையும் பூர்வமானதையும் எல்லாவற்றையும் நம்ம மறந்தே ஆக வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறது. அப்போ நம்மளோட வாழ்க்கையிலே மறந்தால் நம்மளோட வாழ்க்கையிலே ஆட்டோமேட்டிக்காக தேவ ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியும். அது என்ன மறக்க வேண்டும்? உன்னை யாருன்னா கேவலமா பேசியிருந்தாலும், உன்னை யாருன்னா அற்பமா பேசியிருந்தாலும், உன் குடும்பத்தை யாருன்னா எதுனா பேசியிருந்தாலும் அது நீ கண்டிப்பாக நீ அவங்களை மன்னிக்கிற பிள்ளைகளாக, அவங்களை நீங்க மன்னிக்கிற பிள்ளைகளாக இருந்தால், நீ அது மறக்கிற பிள்ளையாக இருந்தால் கண்டிப்பாக தேவன் உனக்கு புதிய காரியத்தை அவர் செய்வார் என்று இந்த நேரத்தில் நான் உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.